பரிசுத்தரும் உலக ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பதிவை பார்க்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இன்னையும் இந்த பதிவில் நம்ம பாதிரையாவினுடைய வீடியோவை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னு கேட்டால், பாதிரையா இந்த வீடியோவில் ஒரு மிகப்பெரிய ஒரு பச்சை பொய்யை சொல்லியிருக்காப்புல. ரொம்ப சங்கடமான ஒரு விஷயந்தான், கசப்பான விஷயந்தான். என்ன செய்கிறது? இதை பார்க்கும்போது கேட்கும் பொழுது இது வஞ்சகமா, இது ஏமாத்துற வேலையா, இல்லை அறியாமையா, இல்லை மாய்மாலமா அப்படின்னு எனக்கு புரியலை. தயவு செஞ்சு உங்களுக்கு புரிஞ்சா இது வஞ்சகமா, ஏமாத்துற வேலையா, மாய்மாலமா, அறியாமையா அப்படின்னு தயவு செஞ்சு கமெண்ட் அடிங்க. அதனால நம்ம நேரடியாக வீடியோவுக்கு போவோம். ஐயா அதிசயமான விஷயங்களை சொல்லுவார், நம்ம கேட்போம். ஐயா சொல்லுங்கய்யா. ஃபாதர், பைபிள்ல எங்க போட்டிருக்கு அன்னை மரியாள் நமக்காக நம்ம கூட இருக்கிறாங்கன்னு எங்க ஃபாதர் போட்டிருக்கு அப்படின்னா, திருவெளிப்பாடு புத்தகம் 12வது அதிகாரம் 13வது வசனம் 17வது வசனத்துல போட்டிருக்கு. போச்சு. அதாவது கத்தோலிக்கர்கள் எல்லாருமே பாதிரையாக்கள்கிட்ட கேட்குறாங்களாம். என்ன கேட்குறாங்கன்னா, ஐயா இப்படி வேதாகம் முழுவதுமே, அதாவது பழைய ஏற்பாடு முழுவதும் கடவுள் நான் உங்க கூட இருக்கேன் அப்படின்னு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறாரு. அதே போல் இயேசு கிறிஸ்துவும் இந்த உலகத்தின் முடிவு வரையும் நான் உங்களோட கூட இருப்பேன் அப்படின்னு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறாரு. அதே நேரத்தில் பரிசுத்த ஆவியானவரும் நம்மோட கூட இருக்கிறாரு அப்படிங்கிற ஏகப்பட்ட வேத வசனங்கள்லாம் உண்டு. அப்படி இருக்கும் பொழுது நம்ம வாய் நிறைய அன்னை மேரி அன்னை மேரி அப்படின்னு நம்ம சொல்கிறோமே, அந்த அன்னை மேரி அம்மா நான் உங்களோட கூட இந்த உலகம் முடிவு வரையும் உங்களோட கூட இருக்கிறேன் அப்படின்னு எங்கேயாவது ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறாங்களா அப்படின்னு எல்லாரும் கேட்டிருக்கிறாங்க. அப்போ 12 வருஷம் படித்தவங்களாச்சா? அப்போ ஒன்றும் புரியாமல் முடிச்சிருந்துருக்குறாங்க. ஏன்னு கேட்டால் எல்லாத்துக்குமே குழப்பமாக இருக்கான், அப்புறம் தடுமாற்றமாக இருக்கான், அப்புறம் ஏதோ ஒன்று மிஸ்ஸிங் ஆகுதே அப்படிங்கிற உணர்வு வருதான். அதனால் கேட்டிருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது எல்லாம் முடிச்சிருக்கிற சூழ்நிலையில் நம்ம பாதிரையா வந்துட்டார். வந்து என்ன இப்படிப்பட்ட கேள்வியை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, எங்கே மரியம்மா நம்ம கூட இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத வேத வசனத்தை நான் காமிக்கிறேன் அப்படின்னு ஆரம்பிச்சாப்புல. அப்பதான் ஒரு வேத வசனத்தை காட்டுறாப்புல. ஃபர்ஸ்ட்ல இருந்து கேட்போம். ஐயா சொல்லுங்க. ஃபாதர், பைபிள்ல எங்க போட்டிருக்கு அன்னை மரியாள் நமக்காக நம்ம கூட இருக்கிறாங்கன்னு எங்க ஃபாதர் போட்டிருக்கு? அதாவது நல்லா கவனிங்க, நம்ம கூட இருக்கிறதுக்கு இந்த உலகத்துல 800 கோடி பேர் இருக்கிறாங்க. கிறிஸ்தவர்கள் 200 கோடிக்கு மேல இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். 200 கோடி பேர்கிட்டையும் மரியம்மா இருக்கணும், ஒரே நேரத்தில் இருக்கணும் அப்படின்னா கடவுளை போல, இயேசு கிறிஸ்துவை போல, பரிசுத்த ஆவியானவரை போல ஆம்னி பிரசண்டாக இருக்கணும். எல்லாருக்கிட்டையும் ஒரே நேரத்தில் இருக்கிற அந்த பண்பு இருக்கணும். கடவுளுக்கு ஈக்குவலாக இருக்கணும். ஆனால் நம்ம ஐயா கடவுளுக்கு ஈக்குவலாக மரியம்மாவை காட்டணும் அப்படிங்கிற ஒரு முடிவு பண்ணிட்டாரு. அதனால வசனத்தை காமிக்கிறேன் அப்படிங்கிறாரு. ஆனால் அந்த அம்மா ஆம்னி பிரசன்ட் கிடையாது. ஆனால் ஐயா அவங்கள ஆம்னி பிரசண்டாக மாற்றுறதுக்கு முயற்சி செய்கிறாப்புல. ஐயா சொல்லுங்க. அப்படின்னா திருவெளிப்பாடு புத்தகம் 12வது அதிகாரம் 13வது வசனம் 17வது வசனத்துல போட்டிருக்கு. சரி, அப்ப நம்ம வெளிப்பாடு புஸ்தகத்துக்கு போவோம். சொல்லுங்கய்யா. எப்படி தொடக்க நூல்ல அன்னை மரியாளை வச்சு ஆண்டவர் ஸ்டார்ட் பண்ணாரோ, திருவெளிப்பாடுலயும் அன்னை மரியாளை வச்சே முடிக்கிறார். பாரியா, இந்த விஷயம் நமக்கு தெரியாம போச்சு. அதாவது ஆதியாகமத்துல அன்னை மரியாளை வச்சுதான் ஆரம்பிச்சாராம். வெளிப்பாடு புஸ்தகத்தில் அன்னை மரியாதை வச்சே இந்த புஸ்தகத்தையே முடிக்கிறாராம். நாங்களாம் நினச்சிக்கிருந்தோம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி தான் அந்த மரியம்மா பிறந்தாங்க அப்படின்னு. பரவாயில்ல, நம்ம தான் 8 வருஷம் 12 வருஷம் படித்து வராச்சே, அப்போ சொல்லுறதே ஏதோ உண்மை இருக்கத்தான் செய்யும். ஐயா நீங்கள் சொல்லுங்கய்யா. வெளிப்பாடு 12வது அதிகாரம் 13வது வசனம் 17வது வசனம். சரி. குழந்தையை பெற்றெடுத்தவுடன் அரக்கப்பாம்பு. ஓஹோ, அப்போ ஒரு ஸ்திரீ ஏதோ குழந்தைய பெற்றெடுக்கிறாங்களாம். பெற்றெடுத்த உடனே ஒரு அரக்கப்பாம்பு என்ன செய்யுதுங்கய்யா? அந்த குழந்தையை விழுங்கி விட சொல்கிறது. ஐயோ, அப்போ அந்த குழந்தைய முழுங்கிறதுக்காக போகுதான். ஒரு குழந்தை பிறக்க போகுதுங்க, அதை முழுங்கிறதுக்காக ஒரு அரக்கப்பாம்பு போயிடுச்சுங்க. அந்த அரக்கப்பாம்பு குழந்தை முழுங்கிறதுக்காக அந்த அம்மா முன்னாடி நிற்கிதான். ஆனால் குழந்தையோ விண்ணகத்திற்கு எடுத்து செல்லப்பட்டு விடுகிறது. யார் அந்த குழந்தை? எஸ். அப்படி போடு, அரசாக்க. அதாவது அப்ப மரியம்மா தான் பிரசவ வேதனை அடைஞ்சு குழந்தைய பெக்குறாங்களாம். அந்த குழந்தைய பெக்கும் பொழுது ஒரு அரக்க பாம்பு அந்த அதுதான் இயேசு கிறிஸ்துவா, அதை முழுங்க போச்சான். அப்படி முழுங்க போகும்பொழுது அப்ப விண்ணகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டுதான், சொர்க்கத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டுருச்சான். என்னையா அதிசயமா இருக்கு, அந்த குழந்தை தான் இயேசு கிறிஸ்து அப்படிங்கிறாப்புல. அப்ப இயேசு கிறிஸ்துவையே அந்த அரக்க பாம்பு முழுங்க போயிருக்கு. பாரியா, அதிசயமா இருக்கு. இயேசு கிறிஸ்துவ நம்ம கடவுள், ஐயாவும் கடவுளும் தான் சொல்றாரு. அது எப்படி முழுக போச்சுன்னு தெரியலையே. சரி, கோபம் அடைந்த அந்த அரக்கப்பாம்பு, அப்ப பாம்புக்கு கோபம் வந்துருச்சு. அந்த குழந்தையை பெற்றெடுத்த தாயை கொல்ல போகிறது. ஓஹோ, அப்ப மரியம்மாவை நீ தானே குழந்தைய பெத்தெடுக்க வந்த அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவை கொல்ல போகுதான். சரி, ஆனால் அந்த பெண்
பூமிக்கு அனுப்பப்படுகிறாள். அப்படி போட அதான் ஜெய். அதான் இப்போ இது என்ன சொல்றதுன்னு தெரியல. நம்மளாம் நினச்சிக்கிட்டு இருந்தோம் இந்த இஸ்ரேல் தேசத்தில் பெத்லகேமில் தான் ஏசுசாமி பிறந்தாரு அப்படின்னு. யார் பெற்றது அப்படின்னா மரியம்மா பெற்றாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் ஐயா என்ன சொல்கிறாப்புல, குழந்தை பெற்ற உடனே ஒரு பாம்பு முழுங்க போச்சு, அந்த குழந்தைய கடவுள் எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்கிறாப்புல. அப்போ அந்த பாம்பு கோவப்பட்டு அந்த அம்மாவை மரியம்மாவை கொல்ல போச்சான். உடனே அந்த அம்மா பூமிக்கு அனுப்பப்பட்டாங்களாம். அப்போ இது எங்கே நடக்குது பிரசவம்? இந்த பிரசவம் எங்கேயா நடக்குது ஐயா சாமி சொல்லுங்க? வானத்திலையா, சுவனபதியிலையா? சுவனபதியில் இந்த சம்பவம் நடந்துச்சுன்னு வைங்களேன். அப்போ ஒரு வேளை சொல்லலாம், இயேசு கிறிஸ்துவ கடவுள் சொர்க்கத்துக்கு எடுத்துக்கிட்டாரு, அந்த அம்மாவை சுவனபதியிலேருந்து பூமிக்கு அனுப்புனாரு அப்படின்னு வரும். சரியா? ஆனால் பிறந்தது இங்கே பெத்லகேமில். இப்போ எந்த பூமிக்கு, வேற ஒரு பூமிக்கு அனுப்புனாரா கடவுள் அந்த அம்மாவை? அது கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் சிரிக்கிறாப்லையே இதை சொல்லிவிட்டு. ஐயா சொல்லுங்கய்யா. ஆகவே சினமடைந்த அரக்கப்பாம்பு தன் வாயிலிருந்து ஒரு மிகப்பெரிய தண்ணீரை நதி போல வரச் செய்து அந்த பெண்ணை மூழ்கடிக்க வேண்டும் என்று செய்கிறது. பூமி தன் வாயை பிளந்து தண்ணீரை தனக்குள் பெற்றுக்கொள்கிறது. சரிங்க. மறுபடியும் அரக்கப்பாம்பு கோபம், அந்த பெண்ணை ஒண்ணுமே பண்ண முடியல. ஆகவே அந்த பெண்ணினுடைய எஞ்சிய பிள்ளைகளோடு போர் புரிய சென்றது. என்னடா இது, இப்பதான் குழந்தை பிறந்துச்சு, ஒரு குழந்தை, அந்த குழந்தையும் எங்க வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டுருச்சான். உடனே பாம்புக்கு கோவம் அந்த அம்மாவை கொல்ல போச்சான். அந்த அம்மா என்ன செஞ்சா பூமிக்கு அனுப்பப்பட்டாங்களாம். ஆனா அதுக்குள்ள எஞ்சிய பிள்ளைகள்னு வருது. என்னையா இது அதிசயமா இருக்கு. அப்ப அதுக்கு முன்னாடி வேற குழந்தைகள் பிறந்தாங்களா? ஒன்னும் புரியலையே. சொல்லுங்கய்யா. அந்த பெண்ணினுடைய எஞ்சிய பிள்ளைகள் 17வது வசனம். போய் வீட்டுல படிங்க. இதெல்லாம் பெந்தகோஸ்துக்காரன் அவனை ஏமாத்துறான். ஓஹோ, அப்போ பெந்தகோஸ்தக்காரங்க நீங்கள்லாம் அந்த நம்ம பாதிரையாவை ஏமாற்றிக்கிட்டு இருக்கீங்க, கத்தோலிக்கர்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? ஐயா எப்படி வேத வசனங்களை தெளிவாக எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்காப்புல, எத்தனை காலம் ஏமாத்துவீங்க? இப்போ தான் தெரியுது இந்த பெந்தகோஸ்தக்காரங்க நம்ம பாதிரையாவையும் கத்தோலிக்கர்களையும் ஏமாற்றிக்கிட்டு இருக்கீங்களா? அவர் விடுவாரா? 12 வருஷம் படிச்சுட்டு வந்திருக்கிறாரு. அவர் விடுவாரா? நீங்கள் சொல்லுங்கய்யா. அந்த எஞ்சிய பிள்ளைகளோடு போர் புரிய சென்றது. யார் எஞ்சிய பிள்ளைகள்னு அங்கேயே கொடுத்திருக்கு அதே வசனத்துல. கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடித்து இயேசுவுக்கு சாட்சியாய் வாழ்கின்றவர்கள் தான் அந்த பெண்ணினுடைய எஞ்சிய பிள்ளைகள். போச்சு போ. இயேசு கிறிஸ்து குழந்தை பிறந்த உடனே வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாராம். அந்த அம்மாவை பூமிக்கு அனுப்புனாங்களாம். அதுக்குள்ள எஞ்சிய பிள்ளைகள் எங்க இருந்து வந்தாங்கன்னு தெரியல. இது போதாதுன்னு இயேசு கிறிஸ்துக்கு சாட்சியா இருந்தவங்களாம். அது எப்படி? இயேசு கிறிஸ்து எப்ப திரும்ப வந்தாரு? என்னையா உங்க பாட்டுக்கு வாயில வந்ததெல்லாம் அடிச்சு விட்டுக்கிட்டு இருக்கீங்களே. சரி, நம்ம நேரம் அந்த வசனத்துக்கு போவோம். ஐயா கொஞ்சம் பொறுங்கய்யா, அந்த வசனத்தை அவங்கள்ட்ட கொஞ்சம் காமிக்கிறேன். இந்த இருக்கு வெளிப்படுத்தின விசேஷம். இந்த இருக்கு 12வது அதிகாரம். இந்த 12வது அதிகாரத்துல யோவான் ஒரு தரிசனத்தை பார்க்குறாரு. நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்துவனுடைய 12 சீஷர்கள் இருந்தாங்க. 12 சீஷர்களில் 3 பேரை தெரிந்தெடுத்து அவங்கள அதிகமாக நேசிச்சாரு நம்முடைய ஆண்டவர். அந்த 3 பேர்த்துல ரொம்பவும் இன்னமும் அதிகமாக நேசிக்கப்பட்டவர் தான் இந்த யோவான். அவர் ரொம்ப சின்ன இள வயசுக்காரர். அவர் தான் இந்த தரிசனத்தை பார்க்குறாப்புல. கடைசியா இயேசு கிறிஸ்து சிலுவையில் இருந்தபோது கூட எல்லா சிஷர்களும் ஓடி போயிட்டாங்க. ஆனால் யோவான் தான் அவரோட கூட இருந்தவர். அப்போ அவர் சிலுவையில் இயேசு கிறிஸ்துவை பார்த்து நொந்து நூலாக இருக்கும் பொழுது அவர் படுகிற வேதனையை இயேசு கிறிஸ்து உணர்ந்து அனாதைய விடாம அதோ உன் தாய் அப்படின்னு மரியம்மாவை காமிச்சாரு. அப்புறம் மரியம்மா கிட்ட இதோ உன் மகன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய அன்பின் சீசனாகிய யோவான மரியம்மா கிட்டே ஒப்படைச்சாரு மகனா. அதனாலதான் பேதுரு கூட இவனுடைய காரியம் என்ன அப்படின்னு ஒரு சம்பவத்தில் கேட்கும் பொழுது, நான் வரும் வரை இவன் உயிரோடு இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கென்ன, நீ ஓ வேலையை பாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. எல்லா சீசர்களுமே ரத்த சாட்சியா மரிச்சாலும் அந்த மாதிரியான வேதனையை கூட யோவானுக்கு ஆண்டவர் அனுமதிக்கல. கடைசியில் அவர் எப்படி மரிச்சாரு, எடுத்துக்கொள்ளப்பட்டாரா, இல்லை இன்னும் வரைக்கும் பூமியில் இருக்கிறாரா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் கூட இருக்கு. அந்த அளவுக்கு அதிகமாக நேசிக்கப்பட்டவர் தான் இந்த யோவான். இந்த யோவான் தான் ஒரு வெளிப்பாடு பார்க்குறாரு. இது எந்த வெளிப்பாடு எங்க பார்க்குறாரு அப்படின்னா, வானத்தில் இந்த ஒரு வெளிப்பாடை பார்க்குறாப்புல. அதாவது வானத்தில் ஒரு அடையாளத்தை பார்க்குறாப்புல. அந்த அடையாளத்தை தான் இவர் சொல்கிறாப்புல. இதை நாங்கள் படிக்கும் பொழுது இது இஸ்ரேலை குறித்து, சபையை குறித்து, கடைசி காலத்தில் நடக்க போகிற ஒரு சம்பவத்தை குறித்து அப்படின்னு சொல்லப்பட்டது. இதுதான் எங்களுக்கு தெரியும்.
ஆனால் 12 வருஷமாக படித்த பாதரையா வந்து சொல்கிறாப்புல, இது யாரு, அந்த ஸ்திரீ யாரு அப்படின்னா அதுதான் மரியம்மா. அதாவது ஒரு ஸ்திரீ வந்து ஒரு சூரியனை அணிஞ்சிருந்தாலாம். யார்? மரியம்மாவான். அவருடைய பாதங்கள் கீழே சந்திரன் இருந்துச்சான். அவருடைய கிரீடத்தின் மேலே 12 நட்சத்திரங்கள்லாம் இருந்துச்சான். அவங்களுக்கு பிரசவ வேதனை உண்டாச்சான். அந்த நேரத்தில் வானத்தில் இன்னொரு அடையாளம் வானத்திலேயே காணப்பட்டுச்சான். ஒரு பெரிய அரக்க பாம்பு இருந்துச்சான். அந்த பாம்பு என்ன செஞ்சுச்சான்? தன்னுடைய வாளை எடுத்து வானத்தில் நட்சத்திரங்களில் 3ல் 1 பங்கு, 3ல் 1 பங்கு அப்படின்னா கிட்டத்தட்ட வானத்தின் நட்சத்திரத்தில் அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க 40,000 கோடி நட்சத்திரம் இருக்கான். அப்போ 40,000 கோடி நட்சத்திரத்தில் 3ல் 1 பங்கு அப்படின்னா கிட்டத்தட்ட சரி 10,000 கோடி நட்சத்திரம் அப்படின்னு கூட வைங்களேன். 10,000 கோடி நட்சத்திரங்களை தன்னுடைய வாளால் இந்த பூமியில் விழ பண்ணுச்சான். என்னையா இது அதிசயமாக இருக்குது. இந்த பூமியில் 10,000 கோடி நட்சத்திரங்கள் விழுந்தா என்ன நடக்கும் பாருங்களேன். ஒவ்வொரு நட்சத்திரமும் இந்த பூமியை விட 1000 மடங்கு 10,000 மடங்கு பெருசுன்னு சொல்கிறாங்க. 10,000 கோடி நட்சத்திரங்களும் இந்த பூமியில் விழுந்துச்சு அப்படின்னா என்ன நடந்திருக்கும் கொஞ்சம் பாருங்க. அப்படி இருக்கும் பொழுது வானத்தில் அந்த ஸ்திரீ வந்து பிரசவ வேதனை பெற்றாங்களாம். அப்போ பிள்ளை பெற்ற உடனே அந்த பிள்ளைய பச்சித்து போடணும் அப்படின்னு சொல்லி ஒரு வலு சர்ப்பம், அந்த அரக்க பாம்பு அந்த ஸ்திரீக்கு முன்னாடி வானத்தில் நின்றுக்கிட்டு இருந்துச்சான். அப்போ அந்த ஸ்திரீ ஒரு ஆண் பிள்ளைய பெற்று எடுத்தாங்களாம். பெற்று எடுத்த உடனே அந்த குழந்தை ஆண்டவருடைய சிங்காசனத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதாம். அந்த நேரத்தில் அந்த ஸ்திரீயானவள் என்ன செஞ்சுட்டாங்களாம்? வனாந்தரத்துக்கு ஓடி போயிட்டாங்களாம். ஆனால் நம்ம ஐயா என்ன சொல்றாருன்னா பூமிக்கு அனுப்பப்பட்டாங்க அப்படின்னு சொல்றாப்புல. சரி, அப்புறம் அந்த வலு சர்ப்பம் ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு அப்புறம் கடவுளுடைய கற்பனைகளையும் இயேசு கிறிஸ்துவை குறித்த சாட்சியையும் உள்ளவங்களை அவளுடைய சந்ததி அப்படின்னு போடப்பட்டிருக்கு. இதை பார்த்துட்டு தான் ஐயா சொல்லிட்டாப்புல, அந்த மரியம் அவளுடைய சந்ததி நாம அப்படிங்கிற மாதிரி இந்த வசனத்துக்கெல்லாம் அர்த்தம் அப்படின்னு அடித்து விட்டாப்புல. கேட்டால் பெந்தைகோஸ்தைக்காரன் நம்மளை ஏமாத்துறான் அப்படின்னு இருக்காப்புல. சரி இருக்கட்டும். சரி சொல்லுங்கய்யா, இன்னும் என்னையா சொல்ல போறீங்க? சொல்லுங்க எல்லாரும். சரிங்களா? பைபிள் இருக்கு, எல்லாமே பைபிள் இருக்கு. தேவையில்லாத வார்த்தைகள் அன்னை மரியாதை குறித்து நிறைய பேர் பேசுறாங்க. அதுக்கு காரணம் நம்ம தான் பிரியமானது. நம்ம தான் அன்னை மரியாதை மிகவும் மிகவும் வேதனைப்படுத்துகிறோம். போச்சு. அப்போ ஐயாவுடைய கணக்கு என்ன அப்படின்னா, மரியம்மா எல்லாரு கூடயும் இருக்கிறாங்க, நம்ம செய்கிறதையெல்லாம் பார்க்குறாங்க, அதனால் நம்ம செய்கிறத வச்சு அவங்க சந்தோஷப்படுவாங்க, அவங்க துக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறாப்புல. கிட்டத்தட்ட ஆம்னி பிரசண்டாக மாற்றிட்டாப்புல. அன்னை மரியாள் சொன்னதை செய்யாமல் எல்லா காரியங்களையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்போ அந்த அம்மா என்ன கட்டளை கொடுத்தாங்களா, கட்மனை கொடுத்தாங்களா, புஸ்தகம் எழுதுனாங்களா, என்னன்னு புரியல. அந்த அம்மா ஏதோ சொன்னதா, அதை யாரும் செய்ய மாட்டேங்கிறோம் அப்படின்னு சொல்கிறாப்புல. என்ன சொல்லுங்கய்யா? அன்னை மரியாள் பரிசுத்தாவியை அபிஷேகமாக பெற்று இந்த உலகத்துல வாழ்ந்தாங்க இல்லையா? அதாவது மரியம்மா வந்து பரிசுத்த ஆவிய அபிஷேகமா பெற்றாங்களா? என்னையா இது அதிசயமா இருக்கு. அதாவது பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த ஆவியை கொடுப்பாரு, இல்லை பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகிப்பாரு. ஆனால் ஐயா என்ன சொல்றாப்புல அப்படின்னா, பரிசுத்த ஆவியை அபிஷேகமா பெற்றாங்க அப்படிங்கிறாப்புல. அபிஷேகம் அப்படிங்கிறது ஒரு செயலை செய்கிறதுக்காக, ஒரு காரியத்தை செய்கிறதுக்காக அப்பாயிண்ட் செய்யப்படுகிறது. அதை தான் அபிஷேகம்னு சொல்லுவோம். பழைய ஏற்பாட்கால அபிஷேகம் வேற, புதிய ஏற்பாட்கால அபிஷேகம் வேற. சரி, இன்னும் சொல்லுங்கய்யா. நம்மளும் அபிஷேகத்தை பெறணும்னு நினைக்கிறாங்க. நம்ம யாரும் அதற்காக முயற்சி செய்யறதே கிடையாது. பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது அன்னை மரியாளின் விருப்பம். அதனாலதான் பெந்தெகோஸ்தே. நல்லா கவனிங்க. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறது தான் அன்னை மரியாளுடைய விருப்பமா. எந்த பைபிளில் படித்தாப்புல, எங்கே யாருக்கிட்ட சொன்னாப்புல இவருக்கு வகி வந்துச்சா, என்ன ஏது, இல்லை கனவு கண்டாரா, இல்லை வெளிப்பாடு யோவான மாதிரி வெளிப்பாடு எதுவும் பார்த்தாரா, ஒன்றும் புரியலை. இப்போ சொல்லுவார், ஒரு அதிசயமான ஒரு விஷயத்த சொல்லுவார். இப்போ தான் பச்சை பொய் நடக்கும். பெருவிழாவில் சீடர்கள் எல்லாரும் அங்கே இருந்தாங்க. அங்கே ஒருத்தர் மட்டும்தான் பரிசுத்தாவியை பெற்றவங்க. யாருன்னா அன்னை மரியாள். அப்போ பெந்தைகோஸ்தே நாளில் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். ஆனால் அதுக்கு முன்னாடியே மரியம்மாவுக்கு ஒரு ஸ்பெஷலான பொழிந்தருள் உண்டாச்சு அப்படின்னு சொல்கிறாப்புல. சரி, எப்படின்னு சொல்லுங்கய்யா? அதனால அன்னை மரியாள் என்ன பண்றாங்க? அவர்களுக்காக ஜெபிக்கிறார்கள். யாருக்காக ஜெபிக்கிறாங்க? ஏன்னா பைபிள்ல போட்டிருக்கு, யார் பரிசுத்தாவியை பெற்றிருக்கிறாங்களோ அவங்க இன்னொருத்தர் தலைமையில கை வைத்து ஜெபித்தால் அவர்களும் தூயாவியை பெறுவார்கள்னு பைபிள்ல போட்டிருக்கு. சரி, அப்போ அந்த இடத்துல மாடி வீட்டுல மற்ற சீடர்கள் மத்தியில நல்லா கவனிங்க. இவர் எந்த இடத்துலன்னு சொல்றாருன்னு பாருங்க. இப்ப ஐயா ஒரு அபத்தமான ஒரு விஷயத்த சொல்லுவாரு, தயவு செஞ்சு கேளுங்க. அன்னை மரியாள் இருக்கிறாங்க, ஆனா ஒருத்தர் மட்டும்தான் பரிசுத்தாவியை பெற்றிருந்தாங்க. யாரு? அன்னை மரியாள் மட்டும்தான் பெற்றிருந்தாங்க. அவர்கள் ஜெபித்த பொழுது மற்ற சீடர்களும் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டார்கள் இல்லையா? அன்னை மரியாளுடைய விருப்பமே நம்ம எல்லாரும் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள. சரி, இப்போ நம்ம நேரா அந்த வசனத்துக்கு போவோம். எங்க இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம் 1 வசனத்திலிருந்து பார்ப்போம். பெந்தைகோஸ்தே நாள் அப்படின்னு ஒரு நாள் வந்தபோது
அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்தார்கள். கிட்டத்தட்ட 120 பேர். அதான் மேலறையில் அவங்க இருந்தாங்க, மாடி வீட்டில். அப்போ பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த அந்த வீடு முழுவதையுமே நிரப்பிற்று. அல்லாமலும், நல்லா கவனிங்க, அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அந்த நாவுகள் அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும், யாரு? அந்த 120 பேரும். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். இதுதான் அங்க நடந்த சம்பவம். இதுதான் இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னாடி பரிசுத்த ஆவியானவருக்காக காத்திருக்க சொன்னாரு. அதே போல பெந்தைக்கோஸ்தே நாள்ல மேலறையில ஒரு மாடி வீட்டுல 120 பேர், அந்த அம்மாவும் சேர்த்து, மரியம்மாவும் சேர்த்து தான் காத்திருக்கிறாங்க. எதுக்கு? பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்படணும் அப்படிங்கிறதுக்காக. ஆனா இங்க ஐயா ஒரு அபத்தமான ஒரு விஷயத்தை சொல்றாப்புல. என்ன அப்படின்னா, இந்த அம்மா தான் அபிஷேகம் பெற்றிருந்தாங்களாம், இவங்க எல்லார் தலையிலையும் கை வச்சாங்களாம். அப்ப எல்லாரும் அபிஷேகம் பெற்று அந்நிய பாஷையில பேசி அப்படி ஒரு சம்பவம் நடந்த மாதிரி அடிச்சு விட்டு, இது கத்தோலிக்கர்களை ஏமாத்துற வேலையா, இல்லை மற்றவங்களை கிறிஸ்தவர்களை முட்டாளாக்குற வேலையா, இல்லை வேத வசனத்தை ட்விஸ்ட் பண்ணி இருக்கிறத இல்லாததை இருக்கிறதா சொல்ற வேலையா? வேத வசனத்தில் இல்லாததை இருக்கிறதாவும் இருக்கிறத இல்லாததாகவும் சொன்னால் அது கொடூரமான ஒரு பாவம். பரலோகத்திலிருந்து இந்த மனுஷனுக்கு உண்டான பங்கையெல்லாம் ஆண்டவர் எடுத்து போட்டுருவாரு. வேத வசனங்களை இருக்கிறத இல்லாததா பேசுனா இது பரிசுத்த ஆவியானவரை தூஷிக்கிறதுக்கு சமம். ஏன்னா வேத வசனங்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியானவரால் எழுதப்பட்டிருக்கு, கொடுக்கப்பட்டிருக்கு. அதை மரியாதையா இருக்கிறதா இல்லாததா சொல்லணும். அன்னை மரியம்மாவுக்கு நீங்க ஆம்னி பிரசன்ட் கொடுங்க, என்ன வேணாலும் செய்யுங்க, திருவிழா கொண்டாடுங்க, தேர் இடுங்க, இன்னும் சிலையெல்லாம் உண்டாக்கி வணங்குங்க, மாலை போடுங்க, எல்லாமே செய்யுங்க. ஆனா வசனத்தை அதுக்காக மாத்தி அந்த அம்மா வந்து எல்லாரும் தலைமையிலையும் கை வச்சாங்களாம். அதுக்கு ஒரு வசனத்தை சொல்றாப்ல. இப்படி யாராவது அபிஷேகம் பெற்றவங்க இருந்து கை வச்சாங்க அப்படின்னா அவங்களும் அபிஷேகம் பெற்றுக்குருவாங்க. அதனால எங்க இருக்கு இந்த அம்மா கை வச்ச உடனே வானத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்பட்டு எல்லாரும் அந்நிய பாஷை பேசுனாங்களா? இந்த அம்மா எப்ப அபிஷேகம் பெற்றாங்க? அதாவது இந்த அளவுக்கு வேத வசனத்தையே ட்விஸ்ட் பண்ணி அந்த அம்மாவை அந்த அளவுக்கு உயர்த்தணும் அப்படின்னு ஒரு அவசியமே கிடையாது. அவங்க பரலோகத்துல சந்தோஷமா தன்னுடைய குடும்பத்தோடு, தேவதூதர்களோடு, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களோடு சந்தோஷமா இருக்கிறாங்க. இப்படி வேத வசனத்தை திருச்சி பேசுறதுனால ஏதோ இவருக்கு கிரீடம் சூட்டுவாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காப்லன்னு நினைக்கிறேன். இது 2வது அபத்தம். சரி, 3வது அபத்தம் என்னன்னு பார்ப்போம். சொல்லுங்கய்யா. புரியுதுங்களா நான் சொல்றது? ஆகவே கத்தோலிக்கர்களாகிய நாம் அன்னை மரியாளை குறித்து சரியான பார்வை இல்லாமல் இப்படி தவறான புரிதல்கள் இருப்பதனால்தான் இறை வார்த்தைனா என்னன்னு தெரியாம பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றுக்கொள்ளாமல் அன்னை மரியாளையும் வேதனைப்படுத்துறோம், எல்லாரையும் வேதனைப்படுத்துறோம். கடைசியா ஒன்று தான் சொல்லி நான் முடிக்க போறேன். என்ன தெரியுமா? அன்னை மரியாள் மூலமா அதிசயம் நடக்கிறது பிரியமானவர்களே. இப்போ கடைசியா 3வது ஒரு அபத்தம் சொல்ல போறாப்புல, நல்லா கவனிங்க. அன்னை மரியம்மா மூலமா அதிசயம் நடக்கிறது, இப்போவும் நடக்கிறது பிரியமானவர்களே அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காப்புல. என்ன அதிசயம் சொல்ல போறாப்புல, என்ன நடந்துச்சுன்னு சொல்ல போறாப்புலன்னு தெரியல. அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அன்னை மரியாள் மூலமாக அதிசயங்கள் நடக்கிறது. எப்படி தெரியுமா? திருத்துதர் பணி 19வது அதிகாரம் 11வது வசனத்தில் இருக்கு. நான் நினைச்சேன் இப்போ எங்கேயோ நடந்ததை சொல்ல போறாப்புல, நடக்கிறத சொல்ல போறாப்புல அப்படின்னு. இப்போ திருத்தூதர் பணிக்கு சொல்லிட்டு போயிட்டாப்புல. சொல்லுங்க. பணி 19:11 என்ன தெரியுமா சொல்லுது? அதுல பவுல் அடிகளார் வழியாய் ஆண்டவர் அதிசயங்களை செய்தார். எப்படி போட்டிருக்கு? பவுல் அடிகளார் வழியாய் ஆண்டவர் அதிசயங்களை செய்தார். பெந்தகோஸ்தக்காரன் கேட்பான், ஆண்டவர் டைரக்டா செய்ய மாட்டாரா? அதானே, இவங்க வழியா தான் செய்வாரா அப்படி கேட்பான். பெந்தகோஸ்தக்காரங்க இந்த வேலையை தான் நீங்க செய்யறீங்க, ஐயா பெந்தகோஸ்தக்காரன் கேட்பான் அப்படின்னு. அதான் உங்களை மரியாதை இல்லாம ஐயா பேசுறாரு. இப்படியா கேட்கறது? எப்படியா கேட்பாங்க? அப்புறம் பைபிள் எப்படி போட்டிருக்கு? ஆண்டவர் பவுல் வழியாய் அதிசயங்களை அற்புதங்களை செய்தார்னு போட்டுட்டு அப்புறம் ஒரு வார்த்தை இருக்கு. அங்க இருந்த மக்கள் தங்களுடைய கர்ச்சிஃப் கைக்குட்டைகளை எடுத்து கொண்டு போய் தங்களிடம் இருந்த துண்டு எடுத்துட்டு போய் பவுல் மேல போடுவாங்களாம். அவருடைய கர்ச்சிஃபையும் துண்டி எடுத்துட்டு போய் யார் மேல போட்டாங்க? பவுல் மேல போட்டுட்டு அதே கர்ச்சிஃபை எடுத்துட்டு போய் வீட்டில் உடம்பு சரியில்லாம இருந்தவங்க மேல வச்ச உடனே அவர்கள் சுகம் பெற்றார்கள். அது உண்மைதாங்க. ஹல்லேலூயா. பவுலுங்கிற மனுஷன் மேல ஒரு கர்ச்சிஃபை வச்சு அந்த கர்ச்சிஃபை எடுத்துட்டு போய் நோயாளிங்க மேல வச்சாங்க, நோயாளிகள் குணம் பெற்றார்கள்.
அதை நாங்க விசுவாசிக்கிறோங்க ஐயா. அதுபோல அன்னை மரியாள் சாதாரண ஆள் இல்ல. பவுல் இயேசுவை நேர்ல கூட பார்க்கல. பவுல் இயேசுவை நேரில் கூட பார்க்கலாம். ஓஹோ. ஆனால் கருவில் இரத்த நாளங்களில் முழுவதுமாக இயேசுவால் நிறைந்திருந்தவர் யாரு? அன்னை மரியாள். பவுல் வழியாக அதிசயம் செய்த கடவுள் நிச்சயமாய் யார் வழியா செய்வாரு? அன்னை மரியாள் வழியாகவும் செய்வா என்கிற நம்பிக்கை நமக்கு வேணும். ஐயா, நீங்கள் என்ன எங்கே ஆரம்பிச்சிங்க அப்படிங்கன்னா, இன்னைக்கும் மரியாள் வழியாக அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கிறது பிரியமானவர்களே அப்படின்னு ஆரம்பிச்சிங்க. சரி, அப்போ எங்கே நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க அப்படின்னு நாங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, நடக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க, அந்த நம்பிக்கை வேணும்னு சொல்கிறீங்க. சரி, ரத்த நாளங்கள்லாம் அந்த அம்மா சுமந்தாங்க இயேசு கிறிஸ்துவ. அப்போ ஆதி அப்போஸ்தலர்கள் காலத்தில் எல்லா அப்போஸ்தலர்களும் அற்புதம் செஞ்சாங்க, அதிசயம் செஞ்சாங்க. ஏன் இந்த அம்மா செய்யலை? தன்னுடைய வாழ்நாளில் ஒரு அற்புதங்கள் அதிசயங்கள் செய்ததா எந்த ஒரு கணக்குமே கிடையாது. இதை விட இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, உன்னை சுமந்த கர்ப்பமும் நீர் பாலுண்ட முலைகளும் பாக்கியம் உள்ளவைகள் அப்படின்னு ஒரு ஸ்திரீ சொல்லும் பொழுது, அப்படியானாலும் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவர்களே அதிக பாக்கியவான்களும் யாரு? அந்த மரியம்மாவை விட அதிக பாக்கியவதிகளுமாய் இருக்கிறார்கள் அப்படின்னு இயேசு சாமியே சொல்லியிருக்காருங்க ஐயா. ஆனால் பாவம், உங்களுக்கு இப்போ கண்ணு அடைச்சி போய் கிடக்கு. நீங்கள் 12 வருஷம் படித்தும் கடைசியில் 3 விதமான அபத்தங்களை நீங்கள் சொல்லி வச்சுருக்கீங்க ஒரே வீடியோவில். இந்த லட்சணத்தில் நீங்கள் அல்லேலூயான்னு வேற சொல்லிக்கிறீங்க. வேத வசனங்களை எப்படியெல்லாம் ட்விஸ்ட் பண்ணி இருக்கிறத இல்லாததா அந்த அம்மா கை வச்சாங்களாம், 120 பேரும் அபிஷேகம் பெற்றுக்கொண்டாங்களாம். இப்போ அதிசயமும் அற்புதமும் நடந்துக்கிட்டு இருக்கான். இது போதாதுன்னு அந்த அம்மா பூமிக்கு அனுப்பப்பட்டாங்களாம். என்ன கதை விட்டுக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறது நம்ம இதை அறியாமையா, ஏமாத்துற வேலையா, வஞ்சிக்கிற வேலையா அப்படின்னு புரியலை. இந்த ஐயாவுடைய பச்சை பொய்களை 3 விதமான அபத்தங்களை நம்ம பார்த்தோம். இதை குறித்து உங்களுடைய கமெண்ட்டுகளை பதிவு செய்யுங்க. அதே நேரத்தில் கத்தோலிக்கர்களுக்காக ஜெபிக்க மறவாதீர்கள். கர்த்தர் தாமே உங்களை வஞ்சகத்திலிருந்து அறியாமையிலிருந்து பாதுகாப்பாராக. ஆமென்.